இப்ப டெலி இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிச்சு நாங்க எங்கட இந்த கிரியேஷனுக்குள்ள வந்தாச்சு. ஓகேவா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு கம்பெனி, அதாவது ஒரு டெலி சாஃப்ட்வேர்ல என்ன ஸ்டெப் செய்யணும். அப்ப அந்த ஸ்டெப்ஸ் எங்களுக்கு சரியா தெரிஞ்சாதான் எல்லா சாஃப்ட்வேர்லயும் இதே வே. சரியா? வே வந்து சேம். சாஃப்ட்வேர் தான் வித்தியாசம். எல்லா சாஃப்ட்வேரும் ஒரே கன்செப்டுக்குள்ள தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அக்கவுண்டிங் கான்செப்ட் ஒன்று தான். அதை மாத்த இயலாது. சாஃப்ட்வேர் தான் மாத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் we have to create the company creation. So write it down. Company creation number one is company creation under the gateway of tele heading. நீங்க gateway of tele headingல முதலாவது எழுத போறது என்னன்னு சொன்னா company creation. Everyone should know how to create the company, right? Company creation. So everyone should take notes. Without your notes you can't remember in future when you work anywhere. எங்க ஒர்க் பண்றண்டாலும் உங்களால ஞாபகப்படுத்த முடியாது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. Don't miss it. Okay, right. So let's start. So first one, company creation. Second one, master file creation. Master file creation. Master file creation. Third one, டிரான்சாக்ஷன். கொடுக்கல், அதாவது ஊடு செயல்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. கொடுக்கல் வாங்கல்கள் சொல்லுவோம் டிரான்சாக்ஷன். கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது ஊடு செயல்கள்னு சொல்லுவோம் டிரான்சாக்ஷன். Got it? Yes, Reading? sir. Okay, right. Then accounting adjustment. Then fourth one is accounting adjustment. Accounting adjustment. Adjustment செய்யும். அதுக்குள்ள bank reconciliation, everything, and depreciation, including depreciation also, right? You should have to. மாஸ்டர் ஃபைல் கிரியேஷனுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா என்னமா? நம்பர் ஒன்னு என்ன சொன்னீங்க? மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன் தான் அதுக்குள்ள என்ன சார் இன்க்ளூட் நான் ஆகும்? ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியா படிப்பிக்க போறேன். அந்தந்த டைம்ல அடுத்தடுத்து சொல்லி தருவேன் என்னென்ன மாஸ்டர் ஃபைல் வரும்னு சொல்லி. ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். சார் நம்பர் ஒன்னு என்ன சொன்னீங்க? நம்பர் ஃபோர்த், அதாவது ஃபோர்த் ஒன், இது நாலாவது. இப்ப நம்ம விஷயம் அதனால தினம் கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது நாள் தினம் மாஸ்டர் ஃபைல் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். கிரியேஷன். தேர்ட் ஒன் டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல்கள். ஃபோர்த் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் ரிப்போர்ட்ஸ். ஃபிஃப்த் ஒன் எங்களுக்கு தேவையான, அதான் நம்ம சொல்லுவோம் என்ன, அக்கவுண்டிங். வாட் இஸ் an accounting? Providing reports. அப்ப நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நாங்க என்ன செய்யணும்? அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த் ஒன் நாம அதுதான் செய்யணும். ஓகே, இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? சொல்லுங்க. Clear, sir. கிளியர் சார். ஓகே, ஸோ 5 ஸ்டெப் நாங்க பார்த்துருக்கிறோம். முதலாவது அக்கவுண்டிங், அதாவது டெலி சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் முதலாவது செய்ய போறது கம்பெனி கிரியேஷன். செகண்ட் ஒன் நாங்க செய்ய போறது மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். தேர்ட் ஒன் டிரான்சாக்ஷன். ஃபோர்த் ஒன் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் ரிப்போர்ட்ஸ். ரைட்? ஸோ இந்த கம்போனன்ட்ஸ் இவ்வளவு நாங்க சரியா செஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு எங்களோட சாஃப்ட்வேரை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இவ்வளவும் தெரியும். ஓகே கைஸ்? Okay, sir. Okay. Then put a heading company creation. Put a heading company creation. Okay.
Right. You can see the company details, right? Kodomo Private Limited. So mention name, company name is Kodomo. Mailing name is KDO Private Limited. Already I have mentioned in last class, right? ஆல்ரெடி அந்த விஷயம் சம்பந்தமா அவங்க சொல்லியிருந்தேன். திரும்பவும் அதை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்க போறோம். ரைட். ஸோ இது எப்படி நாங்க செய்யறது? ரைட். ஒரு சாஃப்ட்வேர் ஈவன் பாருங்க, ஒரு சாஃப்ட்வேரை வந்து நாங்க ஸ்டார்ட், அதாவது டபுள் கிளிக் பண்ணி அதை ஓபன் பண்ணதுக்கு, அதாவது டெலி சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணதுக்கு பின்னாடி கம்பெனி இன்ஃபோ பாக்ஸ் வில் பி அப்பியர். ரைட். அப்ப திரும்ப நீங்க எழுதுங்க, கேட்வே ஆஃப் டெலி கம்பெனி கிரியேஷன் போட்டீங்க தானே ஹெட்டிங் எல்லாரும்? Yeah, sir. Yeah. Right. Then put a heading, subheading, gateway of tele for company creation. For company creation. Gateway of tele for company creation. நீங்க இதோட ஃபெமிலியர் ஆகிரணும், இங்கிலீஷ் டேர்ம் வேர்டோட, பிசினஸ் டேர்ம் வேர்டோட ஃபெமிலியர் ஆகிரும். சரியா? இப்ப இங்கிலீஷ் மீடியம் சிம்பிள், ரைட்? அவ்வளவுதான். எதுல அப்படிலாம் படிக்க போறது இங்கிலீஷ் மீடியம் தான். எந்த இங்க தமிழ் மீடியம் இல்ல. 0%, right? You're going to learn only English medium words, business term words only here, right? So it's a golden opportunity for you. Right. எழுதிட்டீங்களா? ஆமாம் சார். ஓகே. சொல்லுங்க சார். அதாவது நாங்க ஃபர்ஸ்ட்க்கு ஹெடிங் போடுங்க, கம்பெனி கிரியேஷன் ஹெடிங் போட்டீங்களா எல்லாரும்? ஆம் சார். தென் சப் ஹெடிங் போடுங்க, கேட்வே ஆஃப் டெலி ஃபார் கம்பெனி கிரியேஷன். கேட்வே ஆஃப் டெலி ஆஃப் கம்பெனி கிரியேஷன். ரைட். இப்ப நீங்க எழுதுங்க, கிளிக் ஆன் அல்லது செலக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க கிளிக், நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ண போறேன், உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி தான் காணும். பாருங்க, மவுஸ் பாயிண்டரை நாம யூஸ் பண்ணாம என்ன செலக்ட் பண்ணுங்க. So select the create company, letter, select create company letter, then enter. Press enter button. So அப்ப நீங்க அத அடையாளம் குறியீடு போட்டு காட்டினீங்கன்னா சரி. enter பட்டனுக்கு என்ன குறியீடு அடையாளம் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? இப்படி ஒரு அடையாளம் போடுற யாருக்கு தெரியுமா? ரைட். அதை யூஸ் பண்ணுங்களா? சும்மா எல்லாத்துக்கும் என்டர் என்டர் எழுதாம குறியீட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரைட். press enter button. Right. Then company creation profile will be appear. Then company creation profile will be appear. அல்லது form, the form னு சொல்லலாம். company creation form னு சொல்லலாம். சார் அதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். company creation form will be appear, தோன்றும். அதன் பிறகு கம்பெனி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விண்ணப்பமானது தோன்றும். இங்கிலீஷால மோஸ்ட் எழுத பாருங்க சார். கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். என்டர் பிரஸ் பண்றது எழுதிட்டீங்களா? ஓ, எழுதிட்டேன். அதுக்கு போறோம் நெக்ஸ்ட் தென் எழுதுங்க, கம்பெனி கிரியேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். பல வேர்ட்ல சொல்ல ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் will be appear, தோன்றும்.
will be appeared. அப்ப நம்ம அந்த கிரைட்டீரியா வந்து அதே கேட்வேல தான் நான் போறேன் கிளாஸ். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறேன். ஸோ அதனால இந்த கிரைட்டீரியா சரியா விளங்கி கொண்டா போதுமானது. ரைட். தென் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா கம்பெனியோட டீடைல்ஸ் நாங்க என்ன செய்ய போறோம்? கம்பெனியோட டீடைல்ஸ் நாம இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப நாங்க ஆல்ரெடி நாங்க எடுத்து வச்சிருக்கோமா இல்லையா? இதான் கம்பெனி டீடைல்ஸ். சோ கம்பெனி நேம் என்ன கை சொல்லுங்க? கம்பெனியோட நேம் என்ன? Kodomo Private Limited. கொடோமோ பிரைவேட் லிமிடெட். கொடோமோ பிரைவேட் லிமிடெட். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன பண்ண போறோம்? சரியா? மவுஸ் யூஸ் பண்ணது சும்மா கிளிக் பண்ணேன். கொடோமோ within bracket private limited. Right. Then we have to mention mailing name. What is the mailing name? Indicate here. KDO. அப்ப அதுல ஷார்ட் ஃபார்மேட் என்னவா? இது வந்து ரெஜிஸ்டர்ட் நேம். ஆனா அத கூப்பிடுற நேம் என்ன? KDO Private Limited. KDO Private Limited. Is it clear or not? Yes. Okay. Then அதுல வந்து மைலிங் நேம் வந்து கட்டாயமா அப்ளை பண்ணி ஆகணுமா? என்னமா? மைலிங் நேம் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணி ஆகணுமா? ஓ மெயிலிங் நேம் வந்து சேம். நாம இதை இண்டிகேட் இதே நேம் இண்டிகேட் பண்ணலாம். ஷார்ட் நேம் தான் இண்டிகேட் பண்ணணும் இல்ல. இப்ப உங்களோட மெயிலிங் நேமும் உண்டா இருக்கலாம். எந்த இஷ்யூவும் இல்லை. மைலிங் நேம் அட்ரஸ் வந்து எட் பண்றதுக்குரிய ரீசன் என்ன? அதாவது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் அதுல நோக்கம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். சரியா? எம்ஜி ராமச்சந்திரனுங்கிறவர் யாரு தெரியுமா? எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் யாரு சுருக்கமா எல்லாருக்கும் தெரியும். என்ன எந்த நாடுன்னு கூட சொல்ல தேவையில்லை. எம்ஜிஆர் தெரியும். அப்ப அது மாதிரிதான் கொடோமோன்னு சொன்னா தெரியாம இருக்கும். சாப்பிட கேடிஓ பிரைவேட் லிமிடெட் ஆரைட் அந்த கம்பெனியா அப்படின்னு கேட்கலாம். அப்ப இதான் அந்த ஷார்ட் நேம். சில கம்பெனியோட நேம் அது இந்த நேம் கொடோமோ பிரச்சனை இல்ல. சில கம்பெனியோட நேம் எப்படி இருக்கும் கை சொல்லுங்க பாப்போம். லெந்தா இருக்கு. சரியா? லெந்தா இருக்கு. சோ அந்த நேரம்ல எங்களுக்கு அந்த லெந்தான நேம கூப்பிட முடியாது. அதனால ஷோர்ட்டா அதை சுருக்கி நினைச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க. KPMG ஷோர்ட்டா தான் வச்சுக்கிறாங்க. ஃபுல் நேம் வேற. சரியா? அதான் முக்கியமான. அடுத்தது அட்ரஸ். தென் அட்ரஸ் நம்பர் 32A /2 குயின் ரோட் வத்தல கொழும்பு. இந்த அட்ரஸ் இருக்க அனுப்பி பாத்துறாதீங்க. கொழும்புல இந்த அட்ரஸ் இருக்க அனுப்பி பாத்துறாதீங்களா? நம்பர் 32/A/2 கமா என்ன ரோட்? குயின் ரோட். என்ன குயின் ரோட் வத்தல. குயின் ரோட் வத்தல. இவ்வளவும் ஸ்ட்ரீட் லைன். ரைட்? அப்ப நேம் நம்ம அட்ரஸ் கொடுக்கும் போது ஸ்ட்ரீட் லைன் தனியா கொடுக்கணும், சிட்டி லைன் தனியா கொடுக்கணுமா? சேர்த்து எல்லாத்தையும் ஒரே லைன்ல கொடுக்குறது அது வந்து கூட. இப்ப பாருங்க களம்பு எங்க தனியா நம்ம கொடுக்கணும். அப்ப ரெண்டாவது லைன் என்ன பண்ணா ரெண்டாவது லைனுக்கு நாங்க மூவ் ஆகுவோம். சரியா? சோ அதுலதான் நம்ம இண்டிகேட் பண்ணணும் கொழம்பு. சார் நம்ம லெட்டர்ல அட்ரஸ் எழுதுற மாதிரி தானே எழுதணும். ஒரு கமா போட்டு கலம்பு போற எஸ் மஸ்ட். கமா எல்லாம் சரியா மென்ஷன் பண்ணணும். சரியா? கமா ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் சரியா மென்ஷன் பண்ணணும். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அது பிரிண்டிங் வரும். என்ன பிரிண்ட் வரக்குள்ள பிறகு அசிங்கம் வரும். சரியா மென்ஷன் பண்ணணும். கிளியர் தானே? கிளியர் தானே? Yes, sir. Then okay. sir, clear. Right.
இப்ப நாங்க வந்து ஸ்டக் ஆயிடு கொஞ்சம் திரும்ப நான் என்ன பண்ணேன் ஏடா பொறுப்பா Queen Road, come on. So Queen Road வத்தல இல்லைன்னா வத்தலே நாங்க ரெண்டாவது லைனையும் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஏரியாவா இருந்தா வத்தல. தென் ஃபைனலா கிளம்பும். இப்படியும் கொடுக்கலாம். ஃபுல் ஸ்டாப். ஸோ ரைட் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார்ங்கிறது விச் கண்ட்ரி ரைட் எந்த கண்ட்ரி. ஸோ நாங்க இதுல எங்கட கண்ட்ரி ஸ்ரீலங்கா இதுல மென்ஷன் இல்லைன்றதால இந்த நான் என்கிற ஆப்ஷனுக்கு போகும். நான் அப்ப இது தவிர்த்த மற்ற நாடுகளுக்கு நாங்க காமனா நாங்க யூஸ் பண்ற விஷயம். ஸோ தென் இமெயில் அட்ரஸ் நான் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும். kdo@gmail.com சரியா. kdo ஸ்மால் லெட்டர்ஸ் என்ன kdo@gmail.com kdo@gmail.com. தென் கரன்சி சிம்போல் ஸ்ரீலங்கா கரன்சி சிம்போல் என்ன சொல்லுங்க. RS. RS rupees. So this is correct. Then maintain, very important place. Maintain place என்கிறது என்னன்னு சொன்னா எங்கட company which type of company, maybe service only company other than goods distribution company. So first நாங்க எங்கட கம்பெனியை முதல் அறிஞ்சு கொள்ளணும் என்ன கம்பெனிங்கிறத நாங்க பார்த்தோம். ரைட். இப்ப ஒரு டைம்ல ஒரு 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 காலத்துல நாங்க வந்து பாபா ஷாப்புக்கு போனா அங்க எது மட்டும் கிடைக்கும் சர்வீஸ் சேவிஸ். ஆனா இப்ப குட்ஸ் எடுக்க கூட்ஸும் எடுக்கல. ரைட். முன்னாடி எல்லாம் நாம கார் சர்வீஸ் சென்டருக்கு போனோம்னு சொன்னா எது மட்டும் எங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும் கார் சர்வீஸ் மட்டும் கிடைக்கும் கார் வெஹிக்கிள் வாஷ் சர்வீஸ் மட்டும் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு ஆயிலும் அங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரைட். அதே மாதிரி ஆயில் ஃபீல்ட் என்ன ஆல் திங்ஸ் அங்க நாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆகவே இப்ப கம்பெனிஸ் எல்லாம் சேவையும் வழங்குறதோட பொருட்களையும் என்ன செய்யறாங்க விற்கிறது. அப்ப இது நடைமுறைக்கு வந்துட்டு. ஸோ அதனால நாங்க அக்கௌண்ட்ஸ் ஒன்லி என்று செலக்ட் பண்றேன்னு அந்த கம்பெனி ஒன்லி சேவிஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணணும். அப்பதான் அந்த இதை நாங்க ஒன்லி அக்கௌண்ட்ஸ் ஒன்லிங்கிறது செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்ஸ் விற்கக்கூடிய கம்பெனியாக இருந்தால் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்டரிங்கிறத செலக்ட் பண்ணலாம். நாங்க படிக்க போறது அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்டரி, அதாவது கூட்ஸையும் சேர்த்து படிக்க போறோம். சேவிஸ் மட்டும் படிக்காம நாங்க எல்லாம் சேர்ந்து வர மாதிரி படிக்கணும். ரைட்டா. அதை எங்க நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொன்னா ஒரு ட்ரையல் பேலன்ஸ். பரீட்சையை மீறி படிச்சிருக்கீங்களா ட்ரையல் பேலன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரையல் பேலன்ஸ் பரீட்சையை மீறி. ஆமாம் சார். ஸோ அதுலதான் நாங்க என்ன செய்ய போறோம். அப்ப இதுல போய் பார்க்கணும் என்னன்னு சொன்னா எங்களுக்கு இன்வென்ட்ரிங்கிற ஐட்டம் இருக்குதான்னு பார்க்கணும். சரியா. பாருங்க இன்வென்ட்ரி இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாருங்க. அக்கவுண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரி. குட்ஸும் வந்து கூட்ஸ் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நாங்க சேல்ஸ் போவாங்க. எஸ். சோ ரைட். அப்ப அதனால நாங்க அக்கவுண்ட்ஸ் வித் இன்வென்டரிங்கிறத நாங்க என்ன செஞ்சோம் செலக்ட் பண்ணுங்க. ரைட். தென் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம். லாஸ்டா நீங்க கேட்டிருந்தீங்க இந்த விஷயத்த சார். ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம்ங்கிறது மிக முக்கியமான இடம். புக் பிகினிங் ஃப்ரம்ங்கிறது முக்கியமான இடம். என்ன ஃபைனான்சியல் சொல்லுமா சார். இப்போ அக்கௌண்ட்ஸ் ஒன்லி ஓபன் பண்ண பிறகு மாத்தல அதேனா அக்கவுண்ட் வித் டெலி சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் மாத்தலாம். ஆனா அதர் சாஃப்ட்வேர்ஸ்ல வி கான்ட் சேஞ்ச்.
அப்போ ஓகேவா? அக்கௌண்ட் வித் இன்வென்ட்ரி ஏற்கனவே திறந்து வைக்கிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே சார்? எஸ், நோ ப்ராப்ளம். சரியா? ஓகே ஓகே சார். ஓகே ரைட். ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம், இது முக்கியமான பிளேஸ். என்ன தெரியுமா? ஃபிஸ்கால் இயர் ஸ்டார்ட் டேட். என்ன ஃபிஸ்கால் இயர்னா தெரியுமா? அந்த வேர்ட் கேள்விப்பட்டீங்களா? ஃபிஸ்கால் இயர்னு சொன்னா என்ன? நம்ம எந்த வருஷத்துக்கு கணக்கு செய்ய போறோம்? எங்கட வணிகம் ஆரம்பிக்கின்ற ஆண்டு எது? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் when will start? 31/3. No, that's the closing date. April. I April. asked start date. April 1st. April 1st. April 1st. சித்திரை புது வருடம் என முதலாம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி தான் எங்கட எல்லா கம்பெனிகளும் ஸ்டார்ட் பண்ற வணிகத்தினுடைய ஆரம்ப திகதி. அதைத்தான் இங்க கேட்டிக்கிறார். ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம் ஓ ஃபிஸ்கால் இயர் ஃப்ரம். ரெண்டு சில மூணு. கம்பெனியில் இங்கிலீஷ் கேலண்டர் படிதானே. அப்ப நீங்க இங்கிலீஷ் கலண்டர் படி இடத்துல என்ன செஞ்சா சரி, மென்ஷன் பண்ணா சரி. ஓகேவா? இப்ப படத்துல டிஃபால்ட்டா தானே இருக்கு. நான் எதுவுமே டைப் பண்ணல. ஆனா எதுல இருக்குது? ஏப்ரல்ல தானே இருக்குது. ஆமாம் சார். அது சில நேரங்கள்ல நாம எங்கட கம்பெனியை வச்சு நாங்க என்ன செய்யலாம், நாங்க மாத்தலாம். ஈவன் நாங்க ஒரு ஃபாரின் கம்பெனில இருக்கிறோம் சொன்னா, நாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கலண்டர் டேட்டை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி சொன்னா, நாங்க வந்து 1/1 1st ஏப்ரல் 1st ஜனவரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ரைட். சோ இப்ப நாங்க செய்ய போற, இப்ப நாங்க எங்கட ஃபிஸ்கல் இயரப்பா எப்ப எங்கட ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுது? 1st April 2022. சோ எண்டிங் டேட் எப்ப? 31st March 2023. So we have to mention here. So already mentioned. என்ன அது ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது. ரைட். புக் பிகினிங் ஃப்ரம், இது என்னது? புக் பிகினிங் ஃப்ரம் சொன்னா சிம்பிள். இந்த ஆண்டுக்கு பேலன்ஸ் டேட் வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம்ங்கிறது எங்கட கம்பெனியோட ஸ்டார்டிங் டேட். புக் பிகினிங் ஃப்ரம்ங்கிறது ட்ரையல் பேலன்ஸ் டேட்டா. சோடாலி கொள்ளும் ட்ரையல் பேலன்ஸ் டேட். இங்கேயும் ட்ரையல் பேலன்ஸ் எப்ப இருக்குது? எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணிக்குது? 1st April 2020. 1st April 2022. சோ நீங்க ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களோட ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன டேட்? இப்ப ஸ்டார்டிங்ல போனா இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு 2022 ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க வேலையில ஜாயின் பண்ணி அன்னைக்கு போனா அன்னைக்கு கிடைக்கிற ட்ரையல் பேலன்ஸ் என்ன டேட்ல இருக்கும்? அதே டேட்ல இருக்கு. அல்லது அதுக்கு முதல் உள்ள நாள்ல டேட்ல இருக்கு. அப்படித்தானே? ஆமாம் சார். ஆனா நீங்க ஒரு நீங்க ஒரு டிசம்பர் மாதம் வேலைக்கு போனீங்கன்னா அப்ப அந்த நேரம் உங்களோட கையில கிடைக்கும் போது என்ன டேட்ல இருக்கும் ட்ரையல் பேலன்ஸ்? சொல்லுங்களேன். டிசம்பர் 1 நீங்க வேலையில ஜாயின் பண்றீங்க. அப்ப நவம்பர் மாசம் வரைக்கும் செய்யப்பட்ட எல்லா கொடுக்கல் வாங்கலும் உள்ளடக்கிய ட்ரையல் பேலன்ஸ் தருவாங்களா தரமாட்டாங்களா? தருவாங்க சார். அப்பானே சார் அங்கே கணக்கு செய்யலாம். அதைத்தானே கேட்கணும். அப்படி கேட்காம எப்படி வேலை செய்யற? இப்ப நம்ம வருஷத்துக்கு திரும்ப வேலை செஞ்சுட்டு வரதா? சரியா? அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? டபுள் மடங்கு சேலரி தரணும். அப்படி செய்யணும். இல்ல நீங்க இன்னைக்கு தான் வந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யுங்க அக்கௌண்ட்ஸ் என்ன செய்யல. அப்படி செய்யல. ரைட். எங்களுக்கு நாம ஒரு அக்கௌண்ட் நான் போய் கேட்கிற ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு, நேற்று வரைக்கும் செய்யப்பட்ட ட்ரையல் பேலன்ஸ் எனக்கு இமீடியட்லி சென்ட் இட். ஐ நீட் என்ன, எனக்கு அது தேவை. சரியா? இது கிளியரா? இந்த விஷயம் இடத்துல மென்ஷன் பண்றேன் என்னன்னு சொல்லி. Yeah sir, clear. அப்ப டிசம்பருக்கு உங்களுக்கு அதாவது நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் செய்யப்பட்ட ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்க இடத்துல என்ன டேட் மென்ஷன் பண்ணுவீங்க? என்ன டேட் மென்ஷன் பண்ணுவீங்க சொல்லுங்க. டிசம்பர் 1st. டிசம்பர் 1st என்ன? டிசம்பர் 1st. அப்ப 1st டிசம்பர் அது இடத்துல 4ங்கிறதுக்கு பதிலா 12 வரும். இடத்துல 12 வரும். சரியா? 2022 இப்படித்தான் நாங்க மென்ஷன் பண்ணோம். விளங்குதா? கிளியரா இது உங்களுக்கு? என்னமா? ரைட். ஓகே. அப்ப இந்த விஷயம் ரெண்டும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எங்கட ட்ரையல் பேலன்ஸ் டேட் வந்து இப்ப 1st April 2022. சோ
ரெண்டு டேட்டும் வந்து சேமா இருக்கு, அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, செக்யூரிட்டி கண்ட்ரோல். என்ன செக்யூரிட்டி கண்ட்ரோல்டா? பாதுகாப்பு. என்ன நாங்க எங்கட நாங்க செய்யற அக்கவுண்ட்ஸ நாங்க ஹேண்டில் பண்ற சாஃப்ட்வேரை டேட்டாவை சேவ் பண்றதுக்காக நாங்க என்ன செய்யலாம்? பாஸ்வேர்ட் கொடுத்துக்கொள்ளலாம். சரியா? சோ பாஸ்வேர்ட் நீங்க தேவைன்னு என்ன செய்யலாம்? பாஸ்வேர்ட் எஸ் சொல்லிட்டு பாஸ்வேர்ட் என்ன செய்யலாம்? கொடுத்துட்டு போகலாம். சரியா? இப்ப நீங்க டிஸ்அலோ ஓபன் இன் எஜுகேஷன் மோட்ல அது தேவையில்லைன்னா நோ ஒன்று கொடுப்பீங்க. அங்கேயே பாஸ்வேர்ட் தேவைன்னுச்சுன்னா அங்கேயே அது எஸ் கொடுத்தா என்ன செய்யும்? நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு சிங்கிள் யூசரா மல்டி யூசராண்டு நம்ம செலக்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? எஜுகேஷன் மோட் ஓ சார். ஞாபகம் இருக்கா? ஓ சார். அந்த இடத்துலயே பாஸ்வேர்டை கேட்கும், கொடுத்தாதான் ஓபன் ஆகும், இல்லாட்டி அப்படியே பிளாக் பண்ணி வச்சு அது சேஃப். சரியா? நாங்க செக்யூரிட்டி அதையும் தாண்டி யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல இன்னும் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அதையும் நாங்க கொடுத்து வச்சோம்டா ஒருத்தர் ஈஸியா திறக்கவே இல்லை, நாங்க எங்களோட டேட்டாவை கையாள முடியாது. புரிஞ்சுதா இந்த ரெண்டு விஷயங்களும்? இதுல ஓ சார். பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, இதை எஸ் கொடுத்துட்டு திரும்பி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரி யூஸ் டெலி ஆடிட் ஃபீச்சர்ஸுக்கும் ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறீங்க. எஸ் சரியா? இவ்வளத்தையும் கொடுத்தா உதாரணத்துக்கு இதுல ஜஸ்ட் மைண்ட் பண்ணிட்டு ரைட் கொடுக்குறீங்க. சாரி, அதே பாஸ்வேர்ட் தானே கொடுக்கணும், அதனால முடியுது இல்ல. 1 2 3 4 5 6 7 8 9 தென் 1 2 3 4 5 6 7 8 9 தென் என்டர். சரி, அப்ப அது பிள்ளையான்னு சொல்லுது, பிள்ளையாங்கிறதால அது முடியுது. ரைட். அப்ப இதை வந்து சரியா நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்டோம் மனுஷன்னா திரும்ப நாங்க அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கலண்டா எங்க டெலி சாஃப்ட்வேர் என்ன செய்யாது? ஓபன் ஆகாது. அது மட்டும் இல்ல, இடத்துல எஸ் கொடுத்தோம்டா எங்களுக்கு ஆடிட் ஃபீச்சர்ஸ்லயும் பாஸ்வேர்ட் ஒருத்தர் போய் கையடிக்கல. ஆடிட் ஃபீச்சர்ஸ்ல ஆடிட் பண்ற இடத்துல அதுல எந்த இடத்துல என்ன செய்யலாது? அந்த ஆடிட் ரிப்போர்ட் வர இடத்துல ஒருத்தர் என்ன செய்யலாது? கையடிக்க முடியாது. அவடத்தையும் சேவ் பண்ணும் நம்மளோட அக்கவுண்ட்ஸ். புரிஞ்சுதா சார்? சொல்லுங்க. சார், இப்போ நீங்க அந்த கிரியேட் பண்ணிருக்கீங்களே, இப்போ இதை எங்களோட டிவைஸ்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாமா? அதாவது நான் இப்ப கிரியேட் பண்ணது உங்களோட டிவைஸ்ல ஓபன் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? ஓ, அப்படி ஓபன் பண்ணணுமா வேற டிவைஸுக்கு வேற இதுல இருந்தா? இல்ல, அது நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்யணும்? இன்ஸ்டாலேஷன் செஞ்சு நீங்க நான் கொடுத்த மாதிரி அவ்வளவு கொடுத்து வரணும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அது பிறகு கடைசி எண்ட்ல படிப்பேன் வந்து உங்களுக்கு பேக்கப் ஃபைல் எப்படி செய்யறது, ரீஸ்டோர் பண்ற எப்படி, ஏன்னா அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன இப்ப நாம இன்னைக்கு ஒரு கம்பெனில வேலை செஞ்சுவிட்டு ஈவினிங் 5 o'clock நாம லீவ் ஆகி போறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நம்மளுக்கு போகும்போது கட்டாயம் நம்ம பேக்கப் ஃபைல் எடுத்துட்டு போகணும். ஏன் நாளைக்கு கம்பெனி இருக்குமா இல்ல நிலத்துக்குள்ள இருக்க மாட்டே யாருக்கு தெரியும்? திடீரென்று சுனாமி வந்தா கம்பெனி அவ்வளவு ஃபுல்லா லாஸ், கம்பெனியே இல்லாம போயிடும். எர்த்குவேக் வந்தா கம்பெனி இல்லை, அப்ப எங்களோட டேட்டாவும் அழிஞ்சிடும். அதனால எவ்ரிடே நாங்க பேக்கப் ஃபைல் எடுத்துட்டு தான் போகணும். எங்க நின்றும் என்ன செய்யலாம்? சாஃப்ட்வேரை கொடுத்தா கையில இருந்தா எங்க இருந்தும் ஓபன் பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணிட்டோம்னா சரி. விளங்குதாமான்? ஆமாம் சார். அதாவது இதே டேட்டா என்டர் பண்ணா சரி என்ன சார்? என்னமான்? இதே டேட்டா கம்பெனி டீடைல்ஸ். ஓ, அவ்வளவு டேட்டாவும் எங்க இருந்து ஓபன் பண்ண இயலும். அதாவது பேக்கப் ஃபைல் பாஸ்வேர்டோட எடுத்துட்டு சேர்த்தா போனோம்டா என்னென்ன பாஸ்வேர்ட் போட்டிக்கோமா அந்த பாஸ்வேர்ட் அடிச்சா திரும்ப அதே பாஸ்வேர்ட் மறக்க கூடாது. பாஸ்வேர்ட் மறந்தா நாம ஒண்ணும் செய்யலாது. அதை எப்படி இல்லை செய்யலாம்? சார், ஒரு கம்பெனியை வந்து 2 3 டிவைஸுக்கு எடுத்து வச்சுக்கொள்ளலுமா? என்னமான் விளங்கல? இப்போ ஒரு கம்பெனியை வந்து 2 3 டிவைஸுக்கு வச்சுக்கொள்ளலுமா? வச்சுக்கொள்ள இயலும், அது இஷ்யூ இல்லை. சரியா? அது எந்த இஷ்யூவும் இல்லை, நீங்க வச்சுக்கொள்ள இயலும், உங்களுக்கு அதுக்கு அனுமதி இருக்கு, நீங்க பாவிக்கலாம். அப்ப மறுபடியும் சொல்றேன், இது வந்து சாதாரணமான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம், இது வந்து அட்வான்ஸான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். சோ இதையும் நீங்க எஸ்என் கொடுத்தீங்கன்னா இன்னும் செக்யூரிட்டி சிஸ்டம் கூடும். அதே மாதிரி இதுல பாஸ்வேர்டை கொடுக்கலாம். இதுல எஸ்என் கொடுத்துட்டு அதுல நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட், ஆடிட் ஃபீச்சர்ஸ் பாஸ்வேர்ட் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். இதனால உங்களோட சாஃப்ட்வேர் சேஃப் ஆகும், டேட்டா பாதுகாக்கப்படும். கிளியரா? இது வரைக்கும் செஞ்ச விஷயம் கிளியரா?
clear sir. Then One sir, clear sir. okay, இப்ப நாம எங்கட பேஸ் கரன்சி சிம்போல் சம்பந்தமான பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷனுக்குள்ள நாங்க மூவ் ஆகும். சோ பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன்ல பேஸ் கரன்சி சிம்போல் ஸ்ரீலங்கன் சிம்போல்ஸ் என்ன? RS rupee. RS. ஃபார்மல் நேம் அது என்னமா? ஃபார்மல் நேம் Sri Lankan rupees. Sri Lankan rupees. Sri rupees. Sri Lankan rupees. Then number of decimal places. தசமதானம் உங்களுக்கு பொதுவா எது விருப்பம்? 2 தசமதானமா, அதாவது அந்த 0.10 அப்படி வருதா அல்லது 0.100 வரணுமா? மோஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றது என்ன? 2 தான் மோஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றது என்ன? ரைட். அப்புறம் என்னன்னு கொடுத்திருக்கிறோம். இஸ் சிம்பிள் சஃபிக்ஸ் டு அமௌண்ட். அமௌண்ட்டும் சிம்பிளும் சஃபிக்ஸ் பண்ணணுமான்னு கேக்குறேன். மேலே இருக்கிற இந்த ஆர்எஸ்ங்கிற ருபீஸும் அமௌண்டும் ஒன்று கொண்டு பிணைஞ்சு வரணுமான்னு கேக்குறேன். அப்படி வரணுமா? இல்ல தானே? அசிங்கமா இருக்குமே அப்படி பார்த்தா. ருபீஸ் அப்படியோ 1 ஸ்டார்ட் பண்ணும். அப்ப அதை விட ஸ்பேஸ் எங்களுக்கு தேவை. அப்ப சஃபிக்ஸ் பண்ண தேவை. அதே மாதிரி சிம்பிள் ஃபார் டெசிமல் போர்ஷன். நீங்க மேல டெசிமல் போர்ஷன் சொன்னீங்க, தசமதானம் 2 தானம் சொன்னீங்க. இது வந்து எங்கட நாட்டுல இந்தியாவுல பைசா சொல்லுவாங்க. பைசா என்னமா? அதுக்கு மேல இருக்கிறது என்ன சார் வேலைங்கல்ல? இத சொல்றீங்களா? சிம்பிள் சஃபிக்ஸ் டு அமௌண்ட் சொல்றீங்களா? இதையா கேக்குறீங்க? சார் அதான். அமௌண்டும் சிம்பிளும் நெருக்கமாக வர்றது விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க. ஓகே. சரியா? இது சிம்பிள் ஃபார் டெசிமல் போர்ஷன். தசமதானத்துக்கு அங்கால வர அந்த 2 தானங்கள் இலங்கையில என்னன்னு சொல்லுவோம் நாங்க? Cents. சென்ஸ். சதம். சதம். ரைட். சோ அமௌண்ட் இன் மில்லியன். உங்களுடைய அந்த ரிப்போர்ட்ஸ்ல வரக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே மில்லியன்ல தேவையா? 10 lakhs அது எவ்வளவு என்னன்னு காட்டும்? எப்படி காட்டும்? 1 million காட்டும். எஸ் கொடுத்த மாட்டா 10 lakhs எப்படி காட்டும்? 1 million காட்டும். அப்ப ஒரு 1 crore இப்ப எப்படி காட்டும் சொல்லுங்க பாப்போம்? 10 million காட்டும். 10 million காட்டும். அது உங்களுக்கு தேவண்டா உங்களோட கம்பெனில பெரிய அளவுல பெரிய 10-15 தானத்தால போகுது. இந்த நம்பர்ஸ் வந்து 15 தானம் என்றா மில்லியன்ல செல்றது நம்மளுக்கு லீஸ். நம்மளுக்கு நிறைய பேருக்கு 1 கோடிக்கு மேல போனா செல்றது கஷ்டம். என்ன நம்ம எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற அமௌண்ட் செல்லுங்களான்னு சொன்னா சொல்றேன் இல்ல. 125 456 அப்படி சும்மா அந்த சுருக்கமா சொல்றேன் அந்த நம்பர். சரியா? அப்படிப்பட்ட நம்மளுக்கு மில்லியனுங்கிறது மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அமௌண்ட பொறுத்து. ரைட். நாங்க வந்து சொல்லி பழகணும். என்ன பெரிய அமௌண்ட சொல்லி பழகணும். ஓகே. சோ நோ, நான் அதை யூஸ் பண்ண போறேன். புட் a space between amount and symbol. இப்ப சரியா கேக்குறான். அமௌண்ட்டுக்கும் சிம்போலுக்கும் இடையில, இந்த ருபீஸுக்கும் நம்பருக்கும் இடையில ஸ்பேஸ் வேணுமா வேணாதா கேக்குறான். என்ன செய்வோம்? வேணும். வேணும். சோ எஸ். டெசிமல் பிளேஸ் ஃபார் பிரிண்டிங் அமௌண்ட் இன் வேர்ட். நீங்க உங்களோட ரிப்போர்ட்ல வந்து உங்களோட அக்கவுண்ட்ஸ்ல வந்து சாஃப்ட்வேர்ல 2 தானம் பண்ணீங்க. ஓகே. நான் பிரிண்ட் பண்ணும் நீங்க கேட்கும் போது நான் எத்தனை தானத்துல உங்களுக்கு ரிப்போர்ட் தரணும்? தசம தானம் எத்தனை தேவை? அதுவும் 2 கொடுத்தா 2ல வரும். 4 கொடுத்தா 4ல வரும். வழங்க சொல்லுது. ஓகே சார், ஓகே சார். 1 கொடுத்தா 10.1 வரும். 2 நம்ம கொடுத்தா ஸ்டார்டிங்ல கொடுத்ததுதானே இங்கேயும் கொடுக்கணும். வரும். 3 கொடுத்தா 10.100 வரும். 4 கொடுத்தா 10.1 சரியா 10.10000 இதா. அங்கால வார டெசிமல் போர்ஷனை கூட்டுறதா குறைக்கிறதாங்கிறது நம்ம கையில இருக்கு. தசமதானம் 2 போதும் தான் நம்மளுக்கு. ஆமாம் சார், நம்ம சரியா? ஸ்டார்டிங்ல கொடுத்ததுதானே குடிக்கணும். ஓ அதே இது நம்ம மென்ஷன் பண்ணா சரி. ஆனா நம்ம தேவைன்னா மாத்தலாம். டெலி சாஃப்ட்வேர்ல 2 தசமதானம் தாங்க, பிரிண்ட் வரக்குள்ள 4 தசமதானம் தாங்கன்னா 4 தசமதானத்துல பிரிண்ட போடும். சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு 2 தான் காட்டும். புரிஞ்சுதா? ஓகேவா? Okay sir. Right. Then enter.
ஓகே, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியா என்று கேக்குது. கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரிதானா, நான் ப்ரொசஸ் பண்ணட்டுமா, உங்களோட கம்பெனியை கிரியேட் பண்ணி விடட்டுமான்னு கேக்குது. Am I create your company profile system? Yes or no? So நாங்க எஸ் செலக்ட் பண்ற கிளிக் பண்ணலாம், அல்லது எந்த கீயை பிரஸ் பண்ணாலும் எஸ் என்ன எடுக்கும். நோண்டா அப்ப வைய அடிச்சோம்னா எஸ் கவுண்ட் பண்ணிக்கொள்ளும், என்ன அடிச்சோம்னா நோ கவுண்ட் பண்ணிக்கொள்ளும். சும்மா ஜஸ்ட் என்டரை பிரஸ் பண்ண மட்டும் எஸ் தான் கவுண்ட் பண்ணிக்கொள்ளும். அல்லது நம்ம கிளிக் பண்ணணும், மவுஸ் பாயிண்டால கிளிக் பண்ணலாம், நம்ம எப்படியும் செய்யலாம். ரைட், நான் ஜஸ்ட் என்ன பண்றேன். இப்ப என்ன செய்யுது எந்த கம்பெனி ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. 50% என்ற கம்பெனி ப்ரொஃபைல் கிளியர். So, இது வந்து கம்பெனி வழியை செய்யக்குள்ள annual ஃபீஸ் அப்படின்ற எல்லாம் கட்டணுமா? சாஃப்ட்வேரை அது நாம சாஃப்ட்வேரை வாங்குற முறையை பொறுத்து இன்ஸ்டால்மெண்ட் வைஸா நாம வாங்கினோம்னா கட்டணும். அடுத்தது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்குரிய காசு கட்டணும். அப்டேட் நடக்கும் தானே. சரி அது அவங்களே என்னமா பே பண்றது அவங்களே பண்ணுவாங்களா இல்ல நம்ம பே பண்ணணும்? அப்டேட் அவங்களே பண்ணி விடுவாங்க, நம்ம காசை கட்டினா அப்டேட் பண்ணி விடுவாங்க. நம்மளுக்கு அதில் அப்டேட்டுக்குரிய மெசேஜ் எல்லாம் வரும். அப்டேட் பண்ணிவிட்டோம்னா ஆட்டோ டிடெக்ட் ஆகும். சரி, இப்போ எங்களோட கம்பெனி ப்ரொஃபைல் வில் பி அப்பியர். ஸோ எங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து வியூ ஆயிட்டு பாருங்க. 1/4/2022 ஸ்டார்ட் பண்ணி 31/3/2023 முடியுமா? நம்மட 22 ஏப்ரல் 1 ஃப்ரைடே. நேம் ஆஃப் த கம்பெனி கொடோமோ பிரைவேட் லிமிடெட். டேட் ஆஃப் த என்ட்ரி நாங்க வவுச்சர் செட்டிங்ஸ் போகல, டிரான்சாக்ஷன் செஞ்சா இதையும் காட்டும். ஸோ இதான் எங்களோட கம்பெனி ப்ரொஃபைல் எங்க கேட்வே ஆஃப் டெலி. இதான் நான் சொன்ன விஷயம், கேட்வே ஆஃப் டெலி. இதுக்குள்ளதான் சகல விஷயங்களையும் நாங்க என்ன செய்ய போறோம், செய்ய போறோம். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓம் சார். ரைட். சோ ஆகவே இன்னைக்கு நாங்க கம்பெனி கிரியேஷன், ஹவு டு கிரியேட் த கம்பெனிங்கிற விஷயத்தை நாங்க இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடிட் பண்றது எப்படி, டிலீட் பண்றது எப்படி, ஒரு கம்பெனியை டிலீட் பண்றது எப்படி, எடிட் பண்றது எப்படி என்கிற விஷயம், அதே மாதிரி நாங்க இன்னொரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணலாம் என்கிற விஷயங்கள் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். சோ அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒர்க் தருவன், நீங்க எல்லாரும் செய்ய ரெடியா இருக்கும். சரியா? அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ல செஞ்சு கொள்ளுங்க. இனி உங்களுக்கு அங்கே எக்ஸசைஸ் பண்றதுக்கு நான் ஒர்க் தருவேன். ஸோ அதை நீங்க செய்யணும், செஞ்சு எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். சரியா? இது ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க். எல்லாரும் ஒழுங்கா படிக்கிறேன்னா ப்ராக்டிக்கலா செய்யறதுக்கு ரெடியா இருந்துக்கும். சரிதானே? உங்கள்கிட்ட இல்லாட்டியும் மெஷின் இல்லாட்டியும் ஒருத்தட்ட போய் ஒரு 5-10 மினிட்ஸ் டைம் எடுத்து ஜஸ்ட் ஒருத்தர் 10 மினிட்ஸ் கொஞ்சம் மெஷினை தாங்கன்னு சொன்னா தராம இருக்க மாட்டாங்க யாரும். தருவாங்க, படிக்கிறது தருவாங்க. கேட்டுறதுல எந்த குறையும் வரப்போறல. சரியா? நாம கேட்டு வாங்கி படிக்கிறதுல எந்த குறையும் வரப்போறல. நாம தான் வாங்கி படிக்கணும்னு நினைச்சோம்னா வாழ்க்கையில படிக்கவே இயலாது. ஏதாவது ஒரு வழியை தேடி நாங்க படிச்சிட்டோம்னா அப்புறம் நாங்க 10 மெஷின் வாங்கி கொடுக்கலாம் 10 பேருக்கு. சரியா? ஆகவே முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரியா? ஓகே கைஸ். சோ இந்த செஷன் உங்களுக்கு கிளியரா? உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. கிளியர் சார். கிளியர் சார் ஓகே, தேங்க் யூ வெரி மச். அப்ப இதைத்தான் நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன். இந்த சாஃப்ட்வேரை நாம கம்பெனி கிரியேஷனே 1 hour படிச்சிருக்கிறோம் இப்போ. ஆனா சில இடங்கள்ல காலையில ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் சாஃப்ட்வேர் முடியறேன்னு சொன்னா வேர்த்தா இருக்குமா? அதுவே அதுல நுழைஞ்சியே வராது. சரியா? ஆகவே நாம தெளிவா படிச்சு கொள்வோம். ஏன்னா நீங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணணும். சரியா? சொல்லுங்க. என்ன பேச போறீங்களா? சொல்லுங்க. ஓகே, ரைட். சரி கைஸ், ஓகே, குட் நைட். இதோட முடிச்சுக்கொள்ளும். மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ரெடியா இருங்க. நாங்க அடுத்த செஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட் தேங்க்யூ சார். சார். ஓகே, சார் சொல்லுங்க சொல்லுங்க. சார் டெலி நம்ம முதல்ல படிச்சுக்கிறேன். டெலி 9 ERP 9 2 மட்டும் தானே?
இதுல அப்டேட் வெர்ஷனா இது வந்து அப்டேட் வெர்ஷன் இந்த பக்கத்துல பாருங்க நான் காட்டுறேன் இது ஓல்டு வெர்ஷன் இது அப்டேட் வெர்ஷன் எனக்கு அந்த டவுட் வந்து சார் அதை நான் யோசிச்சிருக்கேன் நம்ம முதல் படிச்ச அப்ப சாஃப்ட்வேர் திரும்பி பார்த்துருக்கேன் இல்ல அப்டேட் மாதிரி அப்ப அதேதான் ஆனா சில அப்டேட் இருக்கு இதுக்கு கடையில அப்டேட் இருக்கு எக்ஸ்கியூஸ் இது வந்து அப்டேட் வெர்ஷனை படிப்பிக்கிறது அப்டேட் வெர்ஷன் ஓகே சார் ஓகே ஓம் சொல்லுங்க இது செட்டப் ஃபைல் எப்படி சார் டவுன்லோட் பண்றது? நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அதுக்குரிய செட்டிங்ஸ் இருக்குது நான் சென்ட் பண்ணுவேன் நீ டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி ஓகேவா ஓகே சார். அது கைட் பண்ணுவேன் எப்படி செய்யறங்கிறத கைட் பண்ணுவேன் அது மாதிரி செஞ்சீங்கன்னா சரி ஓகே ஓகே கைஸ் முடிச்சு கொள்வோம் மீண்டும் சந்திப்போம்